நம்ம மனசுங்கிறது 2 விதத்தில் வேலை செய்யும். ஒன்று, கடந்த காலத்தை பற்றியே பேசிகிட்ருக்கோம். சிலவங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நேற்றுக்கு என்ன நடந்தது, 10 நாளைக்கு முன்னே என்கிட்ட சண்டை போட்டான், 5 வருஷத்துக்கு முன்னே என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான், 10 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது, இதையே பேசி 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 அவங்களுக்கு மனசில் அது ஒரு வியாதியாகவே ஆகிடும். அந்த அளவுக்கு அவங்களோட மனசு வேலை செய்யும். சிலவங்களுக்கு என்னென்னா ஃப்யூச்சரை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க. இனிமேல் வரப்போகிற டைமில் எல்லாம் நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அது படிப்பேன், இந்த மாதிரி செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், சாதனை பண்ணிவிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு ஆக்ஷன் கூட அதுக்கேற்ற மாதிரி செய்ய மாட்டாங்க. இது 2மே சரியில்லை. ஏன்னா நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த நிகழ்காலத்தில் வாழணும். லிவ் இன் த ப்ரெசண்ட் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மனசுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் சிலவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்யூச்சரை பற்றியே நினச்சி ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கும்போது அது கடைசியில் அவங்களுக்கு மனோவியாதியாகவே ஆகிடும். அந்த அளவுக்கு மோசமாக போயிடுவாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃப்ளவர் ரெமிடிஸ் கொடுத்து அவங்க மனோநிலையை சரியாக்கணும். இல்லாட்டினா கடைசியில் அது பைத்தியமே பிடிக்கிற அளவுக்கு போயிடும். ஓகே, நான் ஒரு ஃப்ளவர் ரெமிடிஸ் ப்ராக்டிஷனருங்கிற விதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி முதல்ல உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம், அதுக்கப்புறம் உங்கள் மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு நான் உங்களை கூப்பிட்றேன்.